அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி ஒரு போதனை எடுத்துக்கொள்ளுங்கள். யாத்திராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. அதில் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர், நான் தான் உனக்கு சுகம் அப்படிங்கிறதுல தேவன் திட்டமாய் சொல்லுகிறாரு. எப்படி இருந்தால் தேவன் நம்மை சுகமாக்குவார்? அந்த வசனத்தை பைபிள் எடுத்தவங்க படிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமீன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இதில் கர்த்தர் முதல்ல அவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் அல்லையிலே சொல்லுவோமா, அவருடைய வசனத்தை விட்டு வார்த்தையை விட்டு இடப்புறமும் வலப்புறமும் விலகாமல் தேவனுடைய வார்த்தைக்கு உட்பட்டு தேவ பிள்ளையை நீ ஆனாலும் சரி பெண்ணானாலும் சரி நீங்கள் நடந்து கொண்டால் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்கள் மேல் வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நீங்கள் பாவம் செய்யாமல் என் வார்த்தையை விட்டு நீங்கள் இடப்புறம் வலப்புறம் விலகாமல் நீங்கள் சரியாய் நடந்து கொண்டால் நீங்கள் இந்த உலகத்தில் பயமே படாதீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். நல்லா இருப்பீங்க. ஏனென்றால் உங்களை சுகப்படுத்துகிற கர்த்தரை மட்டுமில்லை, என்றென்றைக்கு உங்களை சுகமாய் பாதுகாக்கிற கர்த்தரும் அவர்தான். அல்லேலூயா. தீமைகள் வரவே வராது. அப்படியே உங்களுக்கு தெரியாமல் வந்தாலும் கூட அது அவரே அதுக்கு ஜாமீன், அதுக்கு அவரே பொறுப்பாக இருந்து அதை உங்களை விட்டு அகற்றி விடுவார். அவரே உங்கள் பரிகாரி. அல்லேலூயா. பயப்படவே பயப்படாதீங்க. அதனால தான் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து ஜாக்கிரதையாய் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. துணிகரமான பாவத்துக்கு நீங்கள் உங்கள் மனதையும் உங்கள் ஆவியாத்மா சரீரத்துக்கும் இடங்கொடாதிருங்கள். ஏனென்றால் அப்படிப்பட்ட துணிகரமான பாவத்துக்குள் போய்விட்டால் தேவனுடைய ரட்சிப்பும் பாதுகாப்பும் உங்களுக்கு கிடைக்காமல் போய்விடும். பாருங்கள், ஆபத்துகள் என்ன செய்யும்? திடீர்னு வரும். எங்கேருந்து வருதுன்னே நமக்கு தெரியாது. ஆனால் திடீர்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்கிறது சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால தான் சோத்திரம். அவன் இந்த மாதிரி நடந்தபோது ஐயோ அவன் ஆண்டவருக்குள்ளே இல்லாமல் போயிட்டானே, கர்த்தருக்குள்ளே இருந்தால் அவன் என்ன செய்திருப்பான்? பாதுகாக்கப்பட்டிருப்பான். அவன் இந்த மாதிரி பயங்கரமான ஆபத்துகளுக்கெல்லாம் தேவன் விலக்கி பாதுகாப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமாம். அதுக்கு தான் நான் தேவ பிள்ளைகளுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி என்ன செய்கிறேன், ஆண்டவரே அப்படின்னு இந்த பிள்ளைகளுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிக்குவேன். நானும் பாஸ்டமாவும் இந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம். பேர் சொல்லி, விசுவாசிகள் பேர் சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சமூகத்தில் ஜெபம் பண்ணிக்குவேன். என் பிள்ளைகளை, சபை பிள்ளைகளை, குடும்பங்களை எல்லாம் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அன்றைக்கு ஆரோன் அப்படி செய்யும்படி ஆரோனுக்கு தேவன் கட்டளையிட்டு இருந்தார். அவனுக்கு அடையாளமாகவே மார்பில் 12 ரத்தன கற்களை அவன் நெஞ்சில் போட்டு ஒவ்வொரு கற்களிலும் ஒவ்வொரு கோத்திரத்தினுடைய பேர்களை எழுதிட்டான். எழுதி அதை மார்பில் போட்டு 2 கையும் தூக்கி கர்த்தாவே அப்படின்னு காட்டணும். அது ஞாபகக்குறி, தேவனுக்கு முன்பாக அது ஞாபகக்குறியாக இருக்கும். அவன் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சமூகத்தில் போய் விளக்கேற்றி தூபம் போட்டு அவன் தேவ சமூகத்தில் அப்படி கையேந்தி நிற்கும்போது இஸ்ரவேலினுடைய 12 கோத்திரத்தையும் தேவன் நினைவு கூர்ந்து இஸ்ரவேலின் 12 கோத்திரம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எந்த திசையில் இருந்தாலும் தேவன் அந்த ஜனங்களை பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆமாம், அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி சபை. இன்றைக்கி பூமியில் எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க, எவ்வளவோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்காகலாம் அதெல்லாம் என்னுடைய பாரம் இல்லை. என் பாரம் என் சபைக்கு இந்த கதவுக்குள்ளே யாரை தேவன் அனுப்புகிறாரோ அவர்கள் தான் என் ஆத்துமாவுக்கு பாரம் உள்ளவர்கள். அல்லேலூயா. எபிரேயர் 13:17 சொல்லுகிறது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதிகளாக இருக்கிறபடியினால் அவர்களுக்கு நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் அவர்களுக்கு
கீழ்ப்படிந்து இருங்கள். அந்த வசனம் படிமா. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழுத்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. கவனிச்சிங்களா? நான் ஒரு பாரம் எடுத்துட்டேன், உங்களுக்காக ஜெபிக்கிறது என் கடமை. அப்போது சாமுவேல் அன்னைக்கு ஜனங்கள்லாம் கேட்குறாங்க, பெலிஸ்தர் வந்துட்டாங்க, சாமுவேலே ஜெபம் பண்ணுங்கன்னு. சாமுவேல் ஒரு பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அதை பலியிட்டு கர்த்தருக்கு முன்பாக, இஸ்ரவேல் பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டி போல இருக்குது, ஏவனே இஸ்ரவேலை காப்பாற்றுங்கன்னு அவன் 2 கையை மேலே உயர்த்தி ஜெபம் பண்ணும்போது தேவன் பெலிஸ்தரோடு கூட யுத்தம் பண்ண தொடங்கினார். வானத்தில் திடீரென்று கார்மேகம் சூண்டுது, ஒரு பயங்கர இடி முழக்கம் உண்டானது. அந்த இடி மின்னல் உண்டாச்சு, வானத்திலிருந்து பெரிய பெரிய கற்கள் பூமியில் விழுந்துச்சு. அந்த விழுந்ததுனால பெலிஸ்தர்கள் மேலே விழுந்து அவர்கள் அந்த மின்னல் அடிபட்டும் அந்த கற்கள் விழுந்தும் பெலிஸ்தர்கள் செத்து போனார்கள். இஸ்ரவேலர்கள் அங்கே சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே கர்த்தருடைய யுத்தம் தொடங்கி ஜனங்கள் விடுதலை உண்டாச்சு. சாமுவேலுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா, ஆமென். ஒரு இடத்துல சாமுவேல் சொல்கிறாரு, நான் உங்களுக்காக ஜெபிக்காமல் இருந்தால் அது எனக்கு பாவமாக இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள்லாம் நல்ல சுகமாக பலனாக ஆரோக்கியமாக ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏனென்றால் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு என் மந்தையை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, மந்தையின் மேய்ப்பன், அதுதான் சந்தோஷம். நீங்கள் நினைக்கலாம் இந்த பாஸ்டர் எனக்கு என்ன பண்ணுறாரு, வாரத்தில் ஒரு நாளைக்கு பார்க்குறாரு, அவர் என்னை பற்றி அவருக்கு என்ன தெரியும்னு. உன்னை பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். அல்லேலூயா, ஆமென். ஒரு சிலரை குறித்து ஆண்டவர் எனக்கு பாரத்தை கொடுப்பாரு. நைட்டு 3 மணிக்கெல்லாம் தூக்கம் வலிச்சிருவேன். ஆனால் அந்த குடும்பத்தை குறித்து பேசிக்கிட்டு இருப்பேன். பாஸ்டரமாக எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க. அப்புறம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அமைதியாகும். கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து பாரத்தோடு ஜெபம் பண்ண பிறகு தான் மனசு அமைதியாகும். ஒரு ஆத்தும உத்தரவாதி தேவனுடைய ஊழியன். அல்லேலூயா, நீங்கள் மறந்தாலும் தேவன் எனக்கு அந்த பாரத்தை கொடுத்துருக்கிறார், நான் மறக்கிறதில்லை. அதனால் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வாழ ஆசைப்படக்கூடாது. எனக்கு ஒரு போதகர், எனக்கு ஒரு ஆட்டு மந்தை, என்னுடைய மந்தையின் மேய்ப்பர் பாஸ்டர் பால், அவரு கூட நான் இணைஞ்சு இந்த சபையில் நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருக்கணும். உங்கள் இஷ்டப்படி நடந்துக்கிட்டு தவறான வழியில் பாஸ்டருக்கு தெரியாதுன்னு போகலாம், ஆனால் கர்த்தருக்கு அது தெரியும். ஏதாவது ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டிங்கன்னா அப்போ சோத்திரம். அப்போவும் நான் தான் உங்களுக்காக அழுகணும், நான் தான் உங்களுக்காக அந்த விடுதலைக்காக போராடணும். அதனால் சோத்திரம். எப்பொழுதும் நீங்கள் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வார்த்தைக்கு, உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்படி இருந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை எப்பொழுதும் நல்ல சுகபலத்துடன் ஆரோக்கியத்துடன் வைத்து கொள்வார். அல்லேலூயா, சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்கள், நானே உன்னை சுகமாக்குகிற கர்த்தர். அதுதான் எப்பொழுதுமே இந்த வார்த்தை நிறைய சொல்லணும். என்னை சுகமாக்குகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், என்னை சுகமாக்குகிறவர். தாவீது ஜெபத்தில் ஒரு ஜெபம் இருக்குது. அவர் சொன்னார், ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமாக இருப்பதாக. அல்லேலூயா, சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் கூட அதை எழுதி வச்சுக்கோங்க, உங்கள் மனசில் அதை வச்சுக்கோங்க. உங்கள் ஜெபத்தில், ஆண்டவரே என் வாயின் வார்த்தை என் இருதயத்தின் தியானம் என்னவாக இருக்கணும், உங்களுக்கு பிரியமாக இருக்கணும், பிரியமானதை தான் நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஆமாம், அதே மாதிரி என் நடக்கைகள், என் கால் நடக்கைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நான் ஜாக்கிரதையாக நடக்க எனக்கு உதவி செய்யும். என் இருதயத்தை எல்லா காவலோடும் நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா, சொல்லுவோமா? இப்படியெல்லாம் தான் வாழணும். மரணமானாலும் ஜீவனானாலும் நாவின் பிரதியத்தில் இருக்குது. வாய் கண்டபடி வார்த்தையை பேசக்கூடாது, அதில் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணி உங்களை காத்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. சரிங்க, இந்த வசனத்தில் ஒரு குழப்ப சூழ்நிலை இருக்கிறது. அது என்னன்னு சொன்னால், நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உன்மேல் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லியிருக்கிறார். இதை கேட்டோன்னா நீங்கள்
உடனே அள்ளிய சொன்னீங்க. என்ன விஷயம்? ரொம்ப நல்ல விஷயம். ஏனென்றால் எகிப்தியருக்கு மகா பெரிய வாதை வந்துச்சு. அவங்க நாடே அழிஞ்சு போயிருச்சு. ஆனாலும் பார்வோன் இருதயம் கடினமாக இருந்துச்சு. அப்போ பார்வோனுடைய பிரதிநிதிகள் வந்து சொன்னாங்க, அட முட்டாளே பார்வோனே, நாடே அழிஞ்சு போச்சு, இந்த வாதையினாலே நாடு எகிப்தே அழிந்து போய் விட்டது, உனக்கு இன்னும் தெரியலையே, இன்னும் ஏன் அந்த ஜனங்களை வச்சுக்கிட்டு இருக்கிற, அவங்கள அனுப்பிவிடு என்று சொல்லி பார்வோனுடைய பிரதிநிதிகள் சொன்னாங்க. பாருங்கள் அருமையான தேவப்பிள்ளைகளே, அதுதான் அந்த வாதை அவ்வளவு கொடூரமாக இருந்தது. எகிப்தே அழிந்து போச்சு என்று சொல்லப்படுகிறது. இப்போது ஆண்டவர் சொல்கிறார், அந்த மாதிரி வாதையை உன் வீட்டுக்கு உன் மேலே நான் தரமாட்டேன், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, ஒரு வாதையும் உன் கூடாரத்தை அணுகாது, நான் உன்னை பாதுகாப்பேன். அதே மாதிரி தான் இஸ்ரவேலை எகிப்துக்கு அவ்வளோ வாதம் வந்துச்சுல்ல. ஆனால் இஸ்ரவேலர்கள் அங்கே தானே இருந்தாங்க எகிப்தில். ஆனால் எகிப்தில் இருந்தாங்க, இஸ்ரவேலர்கள் குடியிருந்த பகுதியில் மட்டும் அங்கே ஒரு வாதையும் வரவில்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவர் பாதுகாத்தார். அங்கே கூட 3 நாள் காரிருளாக இருந்துச்சு, ஆனால் இவங்களுக்கு வெளிச்சத்தை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். தேவன் இவர்களை எல்லா விதத்திலும் இவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார். அருமையான தேவப்பிள்ளைகளே, ஆகவே நாம் தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு கேள்வி என்னென்னா, எகிப்தியருக்கு நான் வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உண்மையில் வரப்பண்ணேன், அப்போ வியாதியெல்லாம் கர்த்தரிடத்தில் இருந்து வந்ததா என்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் இப்போ. ஏனென்றால் கர்த்தர் நல்லவர் என்றும் அவரிடத்தில் தீமை இல்லை என்றும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போது கர்த்தர்கிட்ட இருந்து நான் கொடுக்க மாட்டேன், நான் என் கரத்திலிருந்து நான் அவர்களுக்கு வியாதியை அனுப்ப மாட்டேன், உங்களுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் புறஜாதிகளுக்கு தாராளமாக கொடுப்பேன்னு கொடுக்குறாரு அப்படின்னு அர்த்தம் அல்ல இது. இந்த விஷயம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அவர் நன்மையும் செய்வார் தீமையும் செய்வார் அப்படிங்கிற யோபனுடைய ஜெபம் மாதிரி நம்ம ஜெபம் இருக்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் அப்படி போய்விடக்கூடாது. தேவனிடத்தில் எப்பொழுதுமே நன்மைகள் உண்டு, அவரிடத்தில் தீமை இல்லவே இல்லை. அல்லேலூயா, ஆமேன். அதை நாம் முதல்ல நல்லா புரிந்து கொள்ளணும். அப்படியான இந்த வியாதிகள் எகிப்தியருக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது, வேத பண்டிதர்கள் இதை ஆராய்ந்து, வேதம் முழுவதையும் ஆராய்ந்து வேத பண்டிதர்கள் வேத அறிஞர்கள் சொல்லுகிற வார்த்தை, தேவன் அவைகளை அனுமதித்தார், அதனால் அவர்களுக்கு வந்துச்சு, அப்படிதான் சொல்கிறாங்க. அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் அதை அனுப்பவில்லை, அவர் கையிலிருந்து அவர் கொடுக்கல. பரலோகத்தில் அவர் மூட்டை மூட்டையாக வாதையும் தீமையையும் நோயையும் அவர் கட்டி வச்சிருக்கல. அதை அப்பப்போ பூமிக்கு தள்ளி விட்டு ஜனங்க போய் கஷ்டப்படுங்க அப்படின்னு விடுறதில்ல. அது தேவனுடைய வேலை அல்ல. தேவன் என்றைக்குமே மாறாதவர். அவர் நன்மை செய்கிறதில்ல, அவர் நல்லவர், அவர் மாறாதவர். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமீன். அவரிடத்தில் எந்த தீமையும் இல்லவே இல்லை. அப்படியானா இந்த வியாதிகளும் வாதைகளும் தீமைகளும் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆதியிலே இந்த பூமியை தேவன் சிருஷ்டித்து அதில் ஆதாம் ஏவாளை வைத்து தேவன் அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்தில் அதை வேலியடைத்து அதை பாதுகாத்து வந்த பொழுது இந்த மாதிரி தீமைகள்லாம் அங்கே இல்லை, எந்த வியாதியும் இல்லை வாதையும் இல்லை. அவர்களுக்கு அது ஒரு இன்பக்கானான், ஒரு இன்பமான ஏதேன் தோட்டம், சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்குள்ளே ஒரு மரம் இருந்துச்சு, நன்மை தீமை அறியத்தக்க கனி, இதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய் என்று தேவன் எச்சரித்து அந்த ஒரு கனி மரத்தை மாத்திரம் அவர் சுட்டி காட்டி வைத்திருந்தார். ஆனால் அந்த மரத்து மேலே தாசு வந்து உட்காந்துக்கிட்டு அவன் உட்காந்துக்குவான். அவன் உட்காந்து என்ன செய்வான், ஆதாம் ஏவாள் வருகைக்காக காத்திருந்து ஒரு நாள் ஏவாள் இடத்துல பேசி, தேவன் அப்படி சொன்னாரா, அதெல்லாம் பொய், அதெல்லாம் நம்பாத, இந்த கனியை புசித்து சாப்பிடும்போது தான் உன் கண்கள் தெளிவாகி நீங்கள் தேவர்களை போல மாறி நீங்கள் பெரிய பெரிய சக்தி வாய்ந்த பிள்ளைகளாக மாறிடுவீங்க, அதனால் தேவன் உங்களை வந்து ஏமாற்றி வச்சிருக்கிறாருன்னு பொய்யை சொல்லிட்டான். அவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். இந்த பிள்ளைங்க தெரியாமல் அவன் பேச்சை நம்பி அந்த கனியை பறித்து சாப்பிட்டாங்க. அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு நல்லதுமாக இருக்கிறது என்று கண்டு வாங்கி புசிச்சிட்டாங்க. அதை சாப்பிட்ட பிறகு அவர்களுக்குள்ளே பாவம் பிரவேசித்தது, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவர்களுக்குள்ளே அந்த மாம்சிக இச்சை உள்ளுக்குள்ளே பிரவேசித்தது. அருமையான தேவப்பிள்ளைகளை, ஆதாம் ஏவாளை உண்டாக்கினது கர்த்தர்.
அவர்களுக்குள்ள பாருங்கள் எந்த பாவ ஜீனும் இல்லை. எப்போ இந்த பிசாசின் கையில் அந்த கனியை வாங்கி தீமை கனியை வாங்கி சாப்பிட்டாங்களோ அப்பொழுது அந்த மிருகத்தினுடைய ஜீன் என்ன செய்யுது, மனுஷனுக்குள்ளே வந்தது. அதனால தான் என்னை மிருகமாக்கிறாத அப்படிங்கிறான் மனுஷன். மனுஷன் எப்போவுமே தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டவன். தேவனுடைய ரூபம், தேவனுடைய அழகு, அவனுடைய செல்களில் கூட பிசாசு கிடையாது. எப்போ அவன் அந்த கனியை சாப்பிட்டாங்களோ, எப்போ தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்களோ அதுதான் பாவம். பாவம் என்னதுங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பிசாசின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள் பாருங்கள், அதுதான் பாவம். அப்போது எஜமான் மாறிட்டார். பாவம் செய்யாத வரைக்கும் தேவன் எஜமானாக இருந்தார். இப்பொழுது பிசாசு எஜமானாய் மாறிட்டான். அப்போ ஸ்தோத்திரம், பிசாசு தான் இந்த மனிதனுக்கும் பூமிக்கும் அவன் இந்த பிரபஞ்சத்துக்கு ஆண்டவன் என்று, பிரபஞ்சத்தின் தேவன் என்று அவன் பேர் வாங்கிட்டான். பிரியமானவர்களே ஸ்தோத்திரம், பிசாசு என்பவன் அவனிடத்தில் நன்மை இல்லை, அவன் தீமை செய்கிறவன். அவன் திருடன், கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்கும் வரான். அவன் வந்துட்டான், அவன் மனிதனை ஆட்சி செய்ய தொடங்கிட்டான். ஆட்சி மாறிடுச்சு. என்ன ஆயிடுச்சுங்க? ஆட்சி மாறிடுச்சு. ஒரு ஆட்சி நல்லா இருக்குது, அப்புறம் இன்னொரு ஆட்சி தலைமை வரும்போது நாடு என்ன செய்யுது? தன்னை போல கஷ்டப்படுது. நாட்டு மக்கள் தவிக்கிறாங்க. இந்த நிலைமை எப்போ மாறுமோ அப்படின்னு சொல்லி தவிக்கிறாங்கல்ல. அப்போது அது மாதிரி தான் இப்போ தேவனுடைய ஆட்சிக்குள்ளே இருந்த பிள்ளைகள் இப்பொழுது சாத்தானுடைய ஆட்சிக்குள்ளே வந்துட்டாங்க. தீமையே தீமை, தீமையே தீமை, இதுதான் இன்றைக்கு ஜனங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆகவே தீமை என்பது வானத்திலிருந்து பொத்துன்னு உழுகலை, தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து எல்லாம் அனுப்பப்படலை, கர்த்தருடைய கரத்திலிருந்து எல்லாம் வந்து விடலை. தீமை என்பது சாத்தானால் வந்தது. அது எப்போ பாவம் செய்தானோ அப்பொழுதே மனிதனுடைய ஜீன் மாறிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி மனிதனுடைய செல்களை எடுத்து டெஸ்ட் பண்ணால் கூட இதில் மிருகத்தினுடைய ஜீன் இருக்குதுங்கிறான். அப்படி அது அந்த மாதிரி இன்றைக்கி எப்படி அப்பா அம்மாவுடைய ஜீன் இருக்குமோ அதே மாதிரி மிருகத்தினுடைய ஜீன் இருக்குது. அதனால தான் டார்வின் பரம்பரை நாம் அப்படிங்கிறான் விஞ்ஞானி. நாமெல்லாம் குரங்கிலிருந்து வந்தோம், மிருகத்திலிருந்து வந்தோம் அப்படின்னு சொல்கிறான். மிருகம் என்பது வேதத்தை பொறுத்த வரையிலும் சாத்தானுக்குத்தான் மிருகம் என்று பெயர் இல்லைங்களா? வலு சர்ப்பம் என்றும் அவன் ஒரு மிருகம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆகவே அந்த ஒரு ஜீன் இன்றைக்கி மனிதனுடைய ஆவியில், ஆத்மாவிலே, சரீரத்தில் வந்துருச்சு. பாவத்தில் விழுந்து விட்டான். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆகவே தான் இன்றைக்கி தீமை என்பது தாராளமாய் மனுஷனுக்கு உள்ளே வருது. அவன் குடும்பத்தின் மேலே வருது, அவன் பிள்ளைகள் மேலே வருது, அவனுடைய நாட்டின் மேலே இந்த தீமைகள் அவன் மேலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறது. இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அது ஆல்ரெடி ஏற்கனவே இந்த பூமியில் அது நிறைஞ்சு கிடக்குது. வியாதி, வாதை, தீமை எல்லா பிசாசு மூலமாக தான் பூமியில் அது உண்டாக்கப்படலை. அது ஏற்கனவே பிசாசுக்குள்ளே இருந்தது. அவனுக்குள்ள இருக்கிறதான அவன் வெளியில் வரும் இல்லைங்களா? எவன் ஒரு தலைவன் இருக்கிறானோ அவனுடைய மண்டையில் இருக்கிறதா கையெழுத்து போடுவான், நாட்டில் ஆட்சியாக வரும், அரசாங்கம் நடக்கும். அப்படி தான் என்ன செய்யுது? இப்போ எல்லா தீமைகள் ஆளுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்குள்ள தான் அது தொடங்குது. 12ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது கர்த்தர் சொல்கிறாரு, உன் நிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டு இருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய், பூமி உனக்கு முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும், உன் முகத்தின் வேர்வையினாலே நீ புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய் அப்படின்னு அந்த சாபமெல்லாம் வந்துருச்சு. நீ ஸ்திரீயை பார்த்து சொன்னார், நீ கர்ப்ப வேதனை, நீ கர்ப்பம் தரித்து நீ குழந்தை பெறும்போது அது ஒரு பிரசவமாக இருக்கும், நீ கர்ப்ப வேதனையோடு நீ பிள்ளை பெறுவாய் அப்படின்னு அதெல்லாம் சாபம் வந்துச்சு. உன் ஆசி உன் புருஷனை பற்றி இருக்கும், அதெல்லாம் சாபம் அப்படியெல்லாம் வந்துச்சு. அதே மாதிரி சர்ப்ப ரூபத்தில் வந்தனால சர்ப்பத்து மேலே சாபம், நீ இனிமேல் மண்ணத்தில் தான் போ அப்படின்னு சர்ப்பத்து மேலே ஒரு சாபத்தை போட்டு விட்டார். ஆமாம், இப்படி எல்லாவற்றையும் தீமைகள் இப்படி பூமி முழுவதும் அப்படி எல்லாம் பரவி கிடக்குது தேவ பிள்ளைகளை. ஆகவே சோத்திரம், இந்த தீமைக்காக நீங்கள் எங்கேயும் போய் தேட வேண்டாம், அது தாராளமாக கிடக்குது பூமியில். ஆனால் அவைகள் நம்மை தொடாமல் நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரே ஒரு வழி என்ன என்றால், மீண்டும் இந்த பாவ உலகத்தில், இந்த தீமை நிறைந்த உலகத்தில் நீங்கள்
நல்லபடியாய் பாதுகாப்பாக இருப்பதற்கு ஒரே ஒரு வழி, என் வார்த்தையை கேளுங்கள், என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள், என் நியாயங்களை நியமங்களுக்கு நீங்கள், என் கட்டளைகளுக்கு நீங்கள் செவி சாய்த்து அதற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருந்தால், இந்த மாதிரி வாதையெல்லாம் இருக்குது, ஆனால் உங்களை தொடாமல் உங்கள் மேலே அது வராமல் நான் கட்டுப்படுத்தி விடுவேன். அல்லேலூயா சொல்லுவோமா? நான் கட்டுப்படுத்தி அவைகள் உங்கள் மேல் வராதபடி. எப்படி எகிப்து தேசத்தில் அந்த எகிப்து தேசத்து மக்களுக்கு மட்டும்தான் வாதை தீமை இருந்துச்சே தவிர, வியாதிகள் இருந்துச்சே தவிர, எப்படி இஸ்ரவேலருக்கு இல்லையோ அதுபோல ஆண்டவருடைய பிள்ளைகளே, என் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து என்னுடைய வழிகளிலே நீங்கள் பிரியமாக இருந்து எனக்குள் ஜீவிக்கிற பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எந்த தீமையும் வராமல், தீமையை அனுமதிக்காமல், உங்களுக்கு நன்மையை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை பாதுகாக்கிறதுல நான் ஜாக்கிரதையாக இருப்பேன். அல்லேலூயா. ஜாக்கிரதையாக இருப்பேனே சொல்கிறாரு கர்த்தர். உனக்கு நன்மை செய்கிறதுல, உன்னை ஆசீர்வாதத்தை சுகமாய் நடத்துவதில் நான் ஜாக்கிரதையாக இருப்பேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் ஜாக்கிரதையாக இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் நமக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். ஆகவே நீங்களும் நானும் வழிவிலக போகாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்மையான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில் ஒரு பாஸ்டமாக சொன்னாங்க, ஒரு சர்ச்சில் அவங்கள ஆர்எஸ்எஸ்காரனுங்க சர்ச்சை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு இடத்த வாங்கி சர்ச்சு கட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். அந்த பாஸ்டமாக சொன்னாங்க, பிசாசும் அவன் வல்லவன் இல்லையா, அவன் பலசாலி இல்லையா, அதனால் அவனும் ஆண்டவருக்கு எதிரி சண்டை போடுறான் இல்லையா, அதனால் கர்த்தர் மாதிரியே இவனுக்கு வல்லமை இருக்குது இல்லை, அதனால தான் எல்லாத்தையும் தடுத்துட்டான் பாஸ்டர், என்ன பண்ணுறது அப்படின்னாங்க. ஆனால் என் மனசு ஒத்துக்கவே இல்லை. பிசாசு எப்போவுமே தேவனை ஜெயிக்க முடியாது. பிசாசு தேவனை விட வல்லவன் கிடையாது. தயவுசெய்து நீங்கள் அதை மனசில் வச்சுக்கோங்க. பிசாசு அவனும் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி தான். அவன் தேவனுடைய பர்வதத்தில் உலாவிக்கிட்டு இருந்தான். தேவனுடைய எல்லா ரகசியங்களையும் தெரிஞ்சவன் தான். ஆனால் அவன் உன்னதங்களில் ஏறி அவன் கடவுளாக தேவனுக்கு சமமாக உட்கார ஆசைப்பட்டான். அதனால தான் தேவன் அவனை தள்ளி விட்டார். அதனால தான் ஆதியாகமம் 1ஆம் வசனத்தில் படிக்கும்போது தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அடுத்த வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, இருள் இருந்தது அப்படின்னு. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? அந்த ஒரு வசனத்துக்கும் அடுத்த வசனத்துக்கும் இடையில தான் என்ன நடந்துச்சு? இந்த சாத்தான் பூமியில் விழுந்துதான் இந்த பூமியை கெடுத்து நாசம் பண்ணி விட்டான். அதனால தான் இன்றைக்கி விஞ்ஞானிகள் பல கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு இந்த பூமியினுடைய ஹிஸ்ட்ரியை குறித்து ஆராய்ஞ்சு சொல்கிறாங்க. அருமையான தேவ பிள்ளைகள், அதெல்லாம் உண்மைதான். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்த பூமியை தான் தேவன் மறுபடியும் அதை ஒழுங்குபடுத்தி, பரிசுத்த ஆவியானவர் ஒழுங்குபடுத்தி அதை நம்ம மீண்டும் அதை உருவாக்கி, நம்மை உருவாக்கி நம்ம கையில் இந்த பூமியை கொடுத்தாரு. நம்ம பிதாக்கள் பிசாசு கையில் கொடுத்துட்டு இன்றைக்கி என்ன செய்கிறோம்? கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். ஆனாலும் அருமையான தேவ பிள்ளைகளே, அதில் ஒரு கூட்ட மக்களை ரட்சித்து மீட்டு அவர்களை பரிசுத்தமாக்கி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து நடத்த தேவன் விருப்பமுள்ளவராக இருந்ததால் இன்றைக்கி உங்களை என்னை இந்த அழைப்புக்குள்ளே, பாதுகாப்புக்குள்ளே நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பாதுகாப்புக்குள்ளே அழைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னும் ஒரு விஷயத்தை நான் அதில் சொல்கிறேன். அதாவது பிசாசுக்கு தேவனிடத்துலேருந்து அவன் தேவனுடைய பர்வதங்களை உலாவிக்கிட்டு இருந்து வந்தவன் தான். அதனால தான் அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வல்லமை இருக்குது. அது இல்லைன்னெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு விஷயம் நீங்கள் புரிந்து கொள்ளணும், அவன் தேவன் அல்ல, அவன் பிரபஞ்சத்துக்கு தேவன். ஒரு நாள் பார்வோனுக்கு நீ தேவனாக இருப்பாய், உனக்கு ஆரோன் வாயாக இருப்பான் என்று சொன்னார். பார்வோன் ஒரு பெரிய ராஜ்யத்தினுடைய அரசன். அந்த அரசனுக்கு மோசே, நீ தேவன் என்று உன்னை நான் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறேன், போ, அவன் உனக்கு கீழ்ப்படிவான். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அது மாதிரி தான் இன்றைக்கி பாவம் செய்த பிறகு இந்த பிரபஞ்சம், இந்த பூமிக்கு பிசாசு என்ன செய்கிறான்? ஆளுகை செய்கிறவனாய் மாறிட்டான். மக்களை ஆளுகை செய்கிறவனாய் மாறிட்டான். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆனாலும் இந்த பூமியின் மேலே அவன் முழு அதிகாரத்தையும் செயல்படுத்த முடியாதபடி தேவனாலே கட்டுப்படுத்தப்பட்டு தான் இருக்கிறான் பிசாசு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். கட்டுப்படுத்தப்பட்டு தான் இருக்கிறான் பிசாசு. இந்த பூமியின் மேலே அவன் அதிகாரம் எடுத்திருந்தாலும் அவன் இந்த பூமியை உண்டாக்கினவன் அல்ல, ஆதாமை உண்டாக்கினவன் அல்ல, ஏவாளை உண்டாக்கினவன் அல்ல. அவன் பூமியில் எதையும் சிருஷ்டிக்க முடியாது. சிருஷ்டிக்கிற வல்லமை முழுவதும் தேவன் ஒருவருக்கு மட்டும்தான். அவர்தான் சிருஷ்டிக்கர்த்தர் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
அல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். நீங்கள் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நாமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உரிமை பிசாசு சொல்ல முடியாது. நான் வானத்தையும் பூமியும் படைத்தேன், நான் உங்களையெல்லாம் படைத்தேன், அப்படியெல்லாம் அவன் சொல்லவே முடியாது. அவன் திருட்டுத்தனமாய் ஆதாம் ஏவாளை வஞ்சித்து இந்த பாவத்திற்குள்ளாக்கி இருக்கிறான். ஆனாலும் அந்த பாவத்தை முறித்து மீண்டும் இந்த ஜனங்களை விடுதலையாக்கி மீண்டும் இந்த மக்களை ஆளுகிற வல்லமை உள்ளவர்களாக மாற்றி இந்த பிசாசையும் அவனுடைய தூதர்களையும் நித்தியமான அக்னி கடலில் தள்ளி போடுவதற்கான தெய்வீக திட்டத்தோடு தான் தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம், அவனை அழிக்கிறதுக்கு அவருடைய திட்டத்தில் இருக்குது. நீயும் நானும் அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் போதும், அவருடைய கரத்தில் இருந்தால் போதும். ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். இந்த பிசாசையும் அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. சாத்தானே அவர் பார்த்துக்குவார். அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இன்னொரு விஷயம் சொன்னேன், அவன் தன்னுடைய முழு பலத்தோடு இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதன் மேலும் தன்னுடைய சக்தியை அவன் வெளிப்படுத்த அவன் விரும்புகிறான். ஆனால் முடியாது. தேவன் அவனை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. யோபு புத்தகத்தில் கூட அவன் என்ன செய்கிறான், பூமி முழுவதும் சுற்றுறான். சுற்றிட்டு எங்கே போய் நிற்கிறானா, தேவனுடைய சன்னிதானத்தில் போய் நிற்கிறான். நின்றுக்கிட்ட என்ன செய்கிறான், எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தனையும் பேரை சொல்லி அவன் மேலே குற்றம் சுமத்துகிறான். அவனுடைய வேலை என்னென்றால் ஜனங்களை பாவத்துக்கு உட்படுத்துவது. பிசாசனுடைய வேலை என்னன்னா, அவன் எப்படி ஜனங்களை வஞ்சிக்கிறான், அவன் ஆட்சி எப்படி நடக்கிறது என்று சொன்னால், உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். பிசாசை பொறுத்தவரையிலும் அவன் வஞ்சிக்கிறவன், தந்திரக்காரன். வேதம் சொல்கிறது பிசாசின் தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே என்று சொல்லியிருக்கிறது. ஆகவே அவன் தந்திரத்தினால தான் ஜனங்களை பிடிக்கிறான். எப்படின்னா, ஒரு நல்ல நீதிமான், ஒரு நல்ல பரிசுத்தவான், அவனுக்கு என்ன செய்யுது, பாவ இச்சையை தோன்றுறது. தாவீது ஒரு நல்ல நீதிமான் தான், பரிசுத்தவான் தான். யுத்தத்துக்கு போகாமல் இருந்தவன் பாருங்க, மாடி மேலே போய் உலாவை வச்சு அங்கே குளிச்சுட்டு இருக்கிற ஒரு பொண்ணை பார்க்க வச்சு இச்சையை அவனுக்குள்ளே உண்டாக்கி அப்புறம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு அவளை விபச்சாரம் பண்ணி அப்புறம் அவள் கர்ப்பமாகி அப்போ அவள் புருஷனை கூப்பிட்டு அவளோட சேர்த்து விட பார்க்குறான், முடியல. அப்போ என்ன செய்கிறான், யுத்தத்தில் விட்டு இவன் புருஷனை வெட்டி போட சொல்லி அவன் சேனாதிபதி கிட்ட லெட்டர் எழுதி கொடுக்குறான். அவன் கையிலே கொடுக்குறான், அவன் புருஷனே வாங்கிட்டு போகிறான். அங்கே போய் கொடுக்குறான். அவன் அதே மாதிரியே யுத்தத்தில் முன்னாடி விட்டு அம்பை எழுதி கொண்டுட்டாங்க, பிரியாவை கொண்டுட்டாங்க. அப்போ சோத்திரம், இந்த விஷயம் எங்கே இருந்தாலும் என்ன செய்ய, ஒரு நாள் வெளியில் வந்துருமா இல்லையா, வந்துருச்சு ஒரு நாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ ஏன் இப்படி செஞ்ச, உனக்கு இஸ்ரவேலில் எத்தனையோ பெண்களை கொடுத்தேன், இன்னும் கேட்டிருந்தா உனக்கு நான் கொடுப்பேன். ஆனால் எப்படி ஒரு உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிற ஒரு பெண்ணை நீ எப்படி எடுத்து நீ அவளை கெடுத்து அவள் புருஷனையும் கொன்று நீ ஒரு குடும்பத்துக்கு தீமை செய்தாய். ஆகவே இனிமேல் தாவீது, உன் குடும்பத்தில் பட்டயம் நீங்காதிருக்கும், பட்டயம் நீங்காதிருக்கும், யுத்தம் இருந்துகிட்டே இருக்கும். அதுலேருந்து வந்துச்சு பிரச்சனை. அப்புறம் பார்த்தீங்கன்னா தாவீது குடும்பம் பூரா அல்லாடுது. அப்படியே தாவீது நல்லவன், ஆனால் தாவீது மேலே பிரியம் வைத்தார். அவனை மட்டும் 100 வயசு அவன் நல்ல தாராளமாக வாழ்ந்து அவன் முதிர் வயதில் மறிக்கும்படி செய்தார். ஆனால் அந்த பிள்ளைகள் மேல் அந்த பாவம் அவர்கள் மேல் அது வந்துக்கிட்டே தான் இருந்தது. பட்டயம் தாவீதின் வீட்டை விட்டு நீங்கவே இல்லை. சோத்திரம். அவன் பண்ணின தப்பு பண்ணிட்டு அந்த குழந்தைக்காக அவன் ஜெபம் பண்ணுறான். அதுக்கப்புறமே அவளை கட்டிக்கிட்டு வந்துட்டான், அந்த குழந்தைக்காக ஜெபம் பண்ணுறான். ஆனால் அந்த தவறான உடன்படிக்கை, அவன் மூத்த புருஷனுக்கு இருக்கிற உடன்படிக்கைக்குள்ளே இருந்த பெண், அவள் இந்த குழந்தைய கடவுளை ஆசீர்வதிக்க விருப்பப்படலை. அந்த குழந்தை செத்து போச்சு. ஆனாலும் இவன் ஜெபம் பண்ணுறான், எனக்கு அது வேணும்னு. தேவன் நினைத்தது தான் நடக்கும். அழிலே சொல்லுவோமா? ஆமாம். சோத்திர. தவறான காரியங்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, போராடி ஜெபிக்கக்கூடாது என்பதற்கு 7 நாள் பாஸ்டிங் அது தாவீதுடைய ஜெபம். ஆனால் ஆண்டவர் கேட்கல, அந்த குழந்தை செத்தே போனது. அருமையான தேவ பிள்ளைகளை கவனிக்கணும். எந்த ஒரு பாவத்தை பார்த்தும் கண்டுக்காமல் இருக்கிற தேவன் அல்ல. பாவத்தை கரெக்டாக பார்ப்பார், பாவத்தை கரெக்டாக கண்டிப்பார், பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் தயவுள்ள தேவன். அல்லேலூயா. அவர் மன்னிச்சு அவனை ரட்சிக்க தான் ஆசைப்படுறாரு. ஆனால் ஸ்தோத்திரம், பிசாசுடைய வேலை என்னன்னா, ஒருவனுக்குள்ள பாவ இச்சையை தூண்டி விட்டு அவனை என்ன செய்யுது, பாவம் செய்ய வைக்கிறது. தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடக்க வைக்கிறது, தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு மீறி நடக்க வைக்கிறது, அரசாங்கத்துக்கு மீறி நடக்க வைக்கிறது. அரசாங்கம் தேவனால் உண்டாயிருக்கிறது. அரசாங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யணும், தேவனுக்கு பயந்து அரசாங்க உத்தியோகத்தில் வேலை செய்யணும்னு சொல்கிறாரு.
போர் சேவரில் பார்த்து சொல்கிறார், நீங்கள் வாங்குறதே உங்களுக்கு சம்பளமே போகுதுன்றங்க, லஞ்சம் வாங்காதீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த அரசாங்கத்தில் எல்லாம் நடக்குது. அருமையான தேவ பிள்ளைகள், இந்த மாதிரியெல்லாம் நடக்கிறதுனால தான் தேவனுடைய நியாய தீர்ப்புகள் தேசத்தின் மேலே இருந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் மாறி மாறி புரண்டுக்கிட்டே கிடக்குது. அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் நாம் அதை அறிந்து கொள்ளணும். அதனால தான் மோகன்ஜி லாசரஸ்லாம் பிரசங்கம் பண்ணும்போது, லஞ்சம் வாங்காதே, கிறிஸ்தவனே நீ லஞ்சம் வாங்கினீன்னா கர்த்தர் உன் குடும்பத்துக்கு அதை சாபமாக்குவார் அப்படின்னு போட்டு அடிச்சு நொறுக்கிறாங்க. பொது மேடைகளில் பிரசங்கம்லாம் செய்கிறாங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, அவனுக்கு அது இல்லை, ஆனால் நமக்கு கட்டளைகள் இருக்குது. அல்லையிலே சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளாகிய உனக்கும் எனக்கும் ஞானசானம் எடுத்து தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்து ஜீவித்து கொண்டிருக்கிற உனக்கும் எனக்கும் இந்த கட்டளைகள் நியமங்களில் படிதான வாழணும். அப்பொழுது தான் தேவனுடைய பாதுகாப்பின் வளையம், தேவனுடைய பாதுகாப்பின் எல்லைக்குள் நாம் இருந்து சுகமாய் வாழ்வோம். ஆகவே ஸ்தோத்திரம். நம்ம இங்கே இருந்தாலும் கூட நமக்குள்ளே இந்த மனசுக்கு பாருங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால் இருதயத்தை ஜாக்கிரதையாக வை. உன் கண்கள் நேராய் நோக்கட்டும். உன் கண் அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு தெரியக்கூடாது. உன் கண்ணு நேராய் நோக்கு, சத்தியத்தில் இரு, நேர்மையாக நட. நீ அங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவே. அதான் சொல்கிறாரு அருமையான தேவப்பிள்ளை. இப்படி தான் தாவீது அன்னைக்கு மாட்டிக்கிட்டான். அப்படி பாவ இச்சைகளை தந்திரமாய் போய் அவனுக்குள்ளே நுழைச்சி, இனி தாவீதை காப்பாற்றினீங்கன்னா பார்த்துக்குங்க, தாவீதை தண்டிங்க. தாவீதை தண்டிக்கிறதுக்கு எனக்கு என் கையில் கொடுங்க அவனை. அன்றைக்கி எப்படி யோபு போய் அவனை என் கையில் கொடுங்க. ஒரு நாள் நடந்ததில்லை, பல நாள் அவன் அந்த பயத்திலே அவன் இருந்தான். அதனால தான் கேட்டு வாங்குறான். சரி போ அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாள் அனுமதிக்க வேண்டியதாகிவிட்டது. அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். அப்போ தேவன் சும்மாலாம் இல்லை. அப்போ தேவன் உடனே அனுமதியை தந்துடுறவர் அல்ல. ஒருவன் பாவம் செஞ்சிட்டான்னா உடனே அவனுக்கு தண்டனை வருதா? இல்லையே இல்லைங்களா? ஆமாம், நீதிமானுக்கு கூட தண்டனை வந்துடும். ரொம்ப பாவம் பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க, அவன் நல்லாவே குழுக்குழுன்னு இருப்பான். சில வேளையில் பரிசுத்தவான்கள் கூட பாவம் பண்ணிட்டு என்ன ஒரு தண்டனையும் வரலையே அப்படின்ட்டு ஜாலியாக என்ன செய்வாங்க, தொடர்ந்து பாவம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஸ்தோத்திரம், தேவன் மனசாட்சியில் அதை கடிந்து கொண்டு தான் இருப்பார். அல்லையிலே சொல்லுவோம்பா, நீ மகளே நீ செய்தது தவறு என்று சொல்லிட்டு தான் இருப்பார். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரு டைமிங் தான். அந்த டைமிங் எல்லை வரைக்கும் பாருங்கள். இங்கே தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது ஒரு எல்லையை கொடுத்தா, நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் நீங்கள் டோட்டலாக நீங்கள் எனக்கு தவறு செஞ்சீங்க, எத்தனையோ முறை உங்களுக்கு நான் தவணை கொடுத்தேன், நீங்கள் மனம் திரும்ப மனசு இல்லை, ஆகவே உங்களை நான் பாபிலோன் தேசத்தில் 70 வருஷம் சிறையிருப்புக்கு நான் அனுப்புகிறேன்னு ஒரு வருஷத்தை குறிப்பிட்டு தூக்கி போட்டார். 70 வருஷம் கழித்து தான் அவங்க உள்ளே வந்தாங்க. அந்த மாதிரி சில வேளையில் என்ன செய்யும், தண்டனைகள் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான். அப்புறம் தேவனே என்ன செய்ய வேண்டியிருக்கும், அந்த பாவியை சாத்தான் கையில் ஒப்பு கொடுத்து விடுவார், அனுமதித்து விடுவார். அப்போ தேவன் பாவம் செய்கிறாரெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம பண்ணின பாவத்துக்கு இந்த தண்டனை வந்துச்சு அப்படின்னு தான் நம்ம அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளை, அதை புரிந்து கொள்ளுங்க. அதனால தான் தேவன் என்ன செய்கிறாரு, நாம் இந்த மாதிரி போய் ஆபத்தில் மாட்டி பல பாவங்களை நம்ம சிக்கிக்கொண்டு பிசாசினால் அடிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு சாபத்தில் நம்ம உட்கார்ந்துருந்தோம்னா அப்படிப்பட்ட பிள்ளைகளைத்தான் தேவன் இப்படி அழைக்கிறார். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், அப்படிங்கிறார். நீங்கள் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், ரெஸ்ட்டு கொடுக்குறேன், இளைப்பாறுதல் கொடுக்குறேன். ராத்திரியும் பகலும் உங்களுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. நீங்கள் இந்த பாவத்திலேயே நீங்கள் சுமந்து வருத்தப்பட்டு இந்த பாரத்தை சுமந்து தவிக்கிறீங்கள்ல, ஆகவே நீங்கள் ஏங்கிட்ட வாங்க, இந்த பாவத்தை இறக்கி வச்சுருங்க, நீங்கள் விடுதலை, நான் உங்களுக்கு மீட்பு தரேன், மன்னிப்பு தரேன், நீங்கள் இளைப்பாருங்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அவரே கூப்பிடும்போது என்ன செஞ்சிடணும், வந்துடணும். ஏன்னா பாவத்தின் சம்பளம் என்னங்க, மரணம். நம்ம தூக்கிட்டு போக வரைக்கும் இருக்காமல் அவர் இடையிலேயே நம்ம கூப்பிடும்போது நாம் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு பாவத்தை அறிக்கை செஞ்சு இளைப்பாறுதல் பெற வேண்டும், இல்லைங்களா? இதை தான் பழைய ஏற்பாட்டில் 2 நாளாகமம் 7:17 இப்படி வாசிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்கள். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களே, நீங்கள் பிசாசு உங்களை வஞ்சித்து பாவத்துக்கு உட்பட்டுட்டீங்களா? இன்றைக்கி பாவம் சாபமும் மரணமும் உங்கள் வாழ்க்கையை பாதிக்குதா?
நீங்கள் என்னை கவனிங்க, நீங்கள் என்கிட்ட வாங்க, நீங்கள் வந்து உங்களை என்கிட்ட தாழ்த்தி கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடுங்க. தேடி என்ன செய்யுங்க? உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்க. உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு என்கிட்ட திரும்புங்க. அப்படி திரும்பிட்டீங்கன்னா அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னித்து உங்கள் தேசத்துக்கு நான் என்ன கொடுப்பேன்? சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். அப்போது ஒரு வசனம் கூட படிக்கலாம். 2 நாளாகமம் 33:10-13 வரைக்கும் எடுத்துக்கம்மா, எடுத்து வச்சுக்கோ. பாருங்கள், அப்போ சிலருடைய பாவத்துக்காக ஒரு குறிப்பிட்ட காலம் என்ன செய்யப்படுகிறது? பொறுத்து பார்த்து பிசாசு கையில் தண்டனைக்கு தேவன் அனுமதிச்சிடுறார். அதனால் அனுமதிக்கிறாருங்கிறதுனால தேவன் தீமை செய்யலை, தேவன் நியாயத்தை செய்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இதைத்தான் தாவீது சொல்கிறார், ஆண்டவரே உம்முடைய நீதி விளங்க, உம்முடைய நியாயம் விளங்க நான் இதை சொல்லுகிறேன். என்ன சொல்கிறாரு? நான் பாவம் செய்தேன், நான் அக்கிரமம் செய்தேன், என் மீறுதல் தான் இப்பொழுது உமக்கு முன்பாக வந்திருக்கிறது, அதனால தான் நான் அடிக்கப்படுகிறேன். அதனால் நீர் தவறானவர் அல்ல, உம்முடைய நீதி ஸ்தானத்தில் நீர் நீதியாய் தான் இருக்கிறீர், நான் தான் பாவம் செய்தேன். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே சோத்திரம், நம்முடைய பிழைகளுக்கு தேவன் பொறுப்பாளியாக மாற்றக்கூடாது. என்னுடைய பிழைக்கு நான் தான் காரணம், அல்லேலூயா, என் தவறுக்கு நான் தான் காரணம் என்று ஜெபம் பண்ண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த வசனத்தை எடுத்தீங்களா? 2 நாளாகமம் 33:10-13 வரைக்கும். கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனாபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முச்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமிலுள்ள தன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரப்பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். அவன் மனாசே என்பவன் இஸ்ரவேலில் யூதா தேசத்துக்கு ராஜாவாக இருந்தான். ஆனால் அவன் தன் மனம்போன வழியிலே வாழ்ந்துகிட்டு இருந்தான். வேதம் சொல்லுது, அநேக முறை அவன் எச்சரிக்கப்பட்டும் அவன் கேட்கல. அப்போ என்ன செய்யப்பட்டது? அசீரியா ராஜா அவனை பிடிச்சிட்டு போக சொல்லிட்டாரு. அவன் ஓடி அவன் யுத்தம் பண்ணுறான், முடியல. ஒரு முள்ளு புதருக்குள்ளே போய் ஒளியிறான். அங்கே அசீரியா ராஜாவின் ஆட்கள் அவனை போய் முள்ளு புதருக்குள்ளேருந்து பிடிச்சிட்டு சங்கிலினால் கட்டி இழுத்துக்கிட்டு அவனை கொண்டுகிட்டு போய் ஜெயிலில் வைக்கிறாங்க. அப்போ சிறைச்சாலையில் இருந்து அவன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா சொல்லுவாங்க, கெஞ்சி ஜெபம் பண்ணினான். அப்பொழுது தேவன் அவனுடைய கெஞ்சுதலை கேட்டு கர்த்தர் என்ன பண்ணாராம்? அவனுக்கு மனசு இறங்கி அவனை ரட்சித்து அவனை அந்த சிறையிலிருந்து மீட்டு மீண்டும் இஸ்ரவேலுக்குள்ளே யூதாவுக்குள்ளே ராஜாவாய் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்பொழுது தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அப்போ கண்டுபிடிச்சான். அப்போ சோத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஜெபம் ரொம்ப முக்கியம். ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம் நமக்கு தேவை? நீங்கள் பாவம் செய்து நீங்கள் பலவிதமான நெருக்கத்தில் நீங்கள் சிக்கி கொண்டு நல்லா அடிக்கப்படுறீங்க. எத்தனை அடி அடித்தாலும் சரி, அப்புறம் சோத்திரம் ஆண்டவரே நீங்கள் தான் அடிக்கிறீங்க, ஆனால் நீங்கள் நல்லவர் அப்படின்னு யோபு மாதிரி ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அங்கே சொல்கிறாரு, உங்கள் பாவங்களிலிருந்து பொல்லாத வழிகளை விட்டு நீங்கள் திரும்பும்படி ஜெபம் பண்ண வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் திரும்பும்படி ஜெபம் பண்ணோம். எப்படி மனாசே தன் பாவத்திலிருந்து திரும்பும்படி அவன் ஜெபம் பண்ணிக்கிட்டான், அப்பொழுது தேவன் அவனுடைய கெஞ்சுதலின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். அல்லேலூயா, ஆமென். தேவன் அப்படிதாங்க. பிசாசு பாவத்துக்கு உட்படுத்திடுவான். அவன் என்ன செய்கிறான்னா, வெளிப்படுத்தின விசேஷம் வாசிக்கிறோம், அவன் இரவும் பகலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் என்ன செய்கிறான்? தேவனுடைய சமூகத்தில் நின்று குற்றம் சுமத்தி கொண்டே இருக்கிறான். அந்த வசனத்தை எடுத்து படிக்க முடியுமா? 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் தள்ளப்பட்டு போனான். அங்கே சொல்லுது, இரவும் பகலும் தேவனுடைய பிள்ளைகள் மேலே குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறவன் பிசாசு, அவன் தள்ளப்பட்டு போனான். இன்னும் தள்ளப்படலை. இப்போ இன்னும் அவன் அங்கே தான் நின்றுக்கிட்டு ஒவ்வொரு விசுவாசிகள் மேலும் என்ன செய்கிறான்? பாவத்துக்குள்ளே வஞ்சனையாக போய் பாவத்தை அவங்களுக்கு உள்ள ஊட்டி இன்ஜெக்ட் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நீ பாவின்னு குற்ற மனசாட்சி உண்டு பண்ணி அப்புறம் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யராக்கி கடவுளை விட்டு
ஜெபம் பண்ணாமல் வேதம் வாசிக்காமல் அவுட் ஆஃப் பார்டரில் தேவனுடைய பாதுகாப்பின் எல்லையை விட்டு அப்புறமாவே கொண்டு போயிட்டு அப்புறம் ஆண்டவரே போடுங்க அவனை என் கையில் கொடுங்க, வந்துட்டான்ல இப்போ அவனை தண்டிக்கிறதுக்கு எனக்கு என்ன கொடுங்க, அனுமதி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவரோ என்ன செய்கிறாரு, பிதாவின் இடத்துல அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே, என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானே ஆனால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். பரிந்து பேசுகிறார். பிதா நீதிபதி, ஆனால் பிதாவினுடைய வலது வருஷத்தில் இயேசு இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த பிசாசினாலே வஞ்சிக்கப்பட்டு பாவம் செய்த பிள்ளைகள் பேரை சொல்லி என்ன செய்கிறான் பிசாசு, பிதாவே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும்படி நீதி கொடுங்க, அவனை என் கையில் கொடுங்க, இந்த தண்டனையின்படி இந்த தண்டனை அவனுக்கு வரணும்னு சொல்லி அவன் பேசுகிறான். ஆனால் இந்த பக்கம் இயேசுவோ அவனுக்காக பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா. அப்போ பரிந்து பேசுகிற ஒரு ஜெபம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி பாவியே நீயும் நானும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் பாவத்திலே நிலைச்சிருக்கான்னு நினைக்காத. ஒரு நாள் பிதாவாகிய தேவன் என்ன செய்வார், கிருபையை நாம் அற்பமாக எண்ணினால் என்ன செய்யப்படுவோம், பிசாசு கையில் ஒப்பு கொடுக்கப்படுவோம். அதனால தான் சிலருடைய பாவங்கள் முந்தி கொள்ளுது. சிலர் நியாய தீர்ப்புக்கு ஒரு டேட்டு கொடுத்துருப்பார், அந்த டேட்டுக்கு முன்னாடியே விட்டுருவார். அப்போ சோத்திரம் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஆகவே நீதிபதி அவர்கிட்ட பாவம் இல்லை, அவர் மாறவே இல்லை. அவர் எப்போவுமே பிதா கிட்ட அநீதி இல்லை. குமாரன் இயேசுகிட்ட கிருபை குறையல, ஆனால் சாத்தாங்கிட்ட வஞ்சகம் குறையவே இல்லை. அவங்கிட்ட என்ன செய்யுது, வஞ்சிக்கிற வல்லமை, ஏமாத்துகிற வல்லமை, ஜனங்களை பாவத்திற்கு கீழே துணிகரமான பாவம் செய்ய மனசாட்சியில் சூழ்நிலைவர்களாக அவர்களை மாற்றுவதற்கு பிசாசு அவன் தான் வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கிறான். இயேசு பரிஞ்சு பேசிட்டு தான் இருக்கிறாரு. பிதா நீதியை செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. இவர் என்ன செய்கிறார் தெரியுமா, ஒரு மரம், அந்த மரம் கனி கொடுக்கல, அதை வெட்டி போடலான்னு சொல்லி எஜமான் சொல்கிறாரு. அப்போ தோட்டக்காரர் சொல்கிறார், இருங்க இந்த ஒரு வருஷம் என்ன செய்கிறேன், அது அந்த மண் போட்டு அதுக்கு எரு போட்டு அது கிளை நறுக்கி அதுக்கு நான் கொஞ்சம் இந்த வருஷமும் நான் முயற்சி பண்ணுறேன், கனி கொடுத்தா பார்ப்போம், கொடுக்கலைன்னா என்ன செய்வோம், வெட்டிடுவோம். இப்படித்தான் பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். இந்த பக்கம் பிசாசு குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஆகவே ஒரு நாள் என்ன செய்யும், இந்த பரிந்து பேசுதலுக்கு பிதா என்ன செய்கிறாரு, கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஒரு நாள் சிலருடைய பாவங்களை ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீதிபதி இருக்கிறாரு, ஜட்ஜு, எல்லா நாளும் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கிறாரா? ஒரு நாள் நீதி எழுதுறாருல்ல, ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் எழுதப்படுதில்லை. அதுபோல தான் தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய கெஞ்சுதலுக்கு தேவன் செவி கொடுத்து நம்மை ரட்சிக்க, நம்முடைய நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கே மனம் திரும்பிக் கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்கள் நாளாகட்டும் அப்புறம் பார்க்கலாம், ஆண்டவர் கண்டுக்கல, அப்படியெல்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் கர்த்தர் அதை ஒப்பு கொடுப்பார். ஆனால் அன்றைக்கு நீங்கள் அதை அனுபவிச்சே தான் தீரணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அந்த பாவத்துக்குரிய தண்டனையை நாம் என்ன செய்யணும், அனுபவிக்க வேண்டும். ஆகவே அன்றைக்கும் தேவன் நீதிபரராகத்தான் இருப்பார். அல்லேலூயா. ஆமாம், நீ பாவியாகத்தான் இருப்பாய், பிசாசு உன்னை வஞ்சித்தவனாகத்தான் இருப்பார். தேவன் இயேசு கிறிஸ்துவின் மேல் கிருபை செய்கிற தேவனாக தான் இருப்பார். இந்த சர்க்கிள் மாறவே மாறாது. தேவன் எப்பொழுதும் நல்லவராகவே இருப்பார், பிசாசு எப்பொழுதும் தீமை செய்கிறவனாக தான் இருப்பான். அதனால தான் சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறேன். கர்த்தரிடத்தில் இவ்வளவு கூட துளி கூட என்ன கிடையாது, தீமை கிடையாது. அட்ஜஸ்ட் பண்ணுறாருங்கிறனால நினச்சிட்டு இருக்காதீங்க. அவர் தீமையை சகித்து கொள்ளுகிற தேவன் அல்ல, அவர் பொறுமையாக இருக்கிறார். மனம் திரும்புவதற்காக என்ன செய்கிறார், அவர் பொறுமையாக இருக்கிறார். அதனால் அட்ஜஸ்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. நீ மனம் திரும்பி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் நீ உன்னை ரட்சித்து கொள்ளும்படி தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? இதுதான் சொல்கிறேன். ஆகவே சோத்திரம், நான் உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த பிரசங்கத்தினுடைய கருப்பொருள் என்னென்றால், தேவன் நல்லவர். உங்களுக்கு புரியுதா? இப்போது நான் சொல்லிட்டு வரேன். இதெல்லாம் உடனே சொன்னால் புரியாது. இப்படி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக இது உங்கள் மனசில் நீங்கள் கொண்டு வரும்போது தான், இந்த வசனங்கள் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் தேவன் மேலே நல்லவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்து வாழ்வீர்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் பட்டுதலாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சோத்திரம். இந்த செய்தியை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும்.
ஆண்டவருக்கு நன்றி. ஸ்தோத்திரம்.